வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் அப்டேட். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்பி அச்சு அப்படிங்கிற சேனல்ல ரெகுலரா நம்ம பிக் பாஸ் டெய்லி அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நெவரெஸ்ட் சேனல்ல டெய்லி தொடர்ந்து உங்களுக்கு பிக் பாஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் பண்ணதுக்கு எல்லாம் சேர்த்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காய்ங்க. அதுவும் இல்லாம இந்த கோவா கேங்கு, இந்த விஷால் கேங்கு இந்த மாரிலாம் இருக்காய்ங்க பார்த்தீங்களா? அநியாயம் பண்றாய்ங்க. அதுவும் முக்கியமா இந்த கோவா கேங்ல நம்ம ஜாக்லின் அப்புறம் அந்த சௌந்தர்யா. உண்மைய சொல்ல போனோம்னா, எந்த அளவுக்கு மத்தவங்கள மார்க்கிங் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வச்சு மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா, இத்தன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சாப்ட்டு தூக்க கறக்கத்துல பேசுவாரு. இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வாரம் எப்படி இருந்தாரோ, கொஞ்சம் ஹைப்பா கொஞ்சம் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாரோ, அதே மாரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுவாருன்னு தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா விஜய் சேதுபதி இந்த 3 பேத்த நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்பாருன்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ செயல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா, நம்ம ஜெஃப்ரி மேல வன்மத்த கக்குறேன்ற பேர்ல இந்த மாரி தோப்புக்கரணம் திருப்ப போட வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சாச்சனா பண்ணதுக்கே விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு. இந்த வாரம் திருப்பி அத பண்ணிட்டு அத வேற மாரி பூசி மொழிய மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின்ட்ட இது உங்க அப்பா வீடு இல்ல, இது பிக் பாஸ் வீடு அந்த மாரி சொல்லி, அத ஒரு மாரி கன்டென்ட்டா கொண்டு வந்து அத வித்தியாசமா மாத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகா மேல நெறைய இருக்குது. இத கண்டிப்பா நம்ம விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் எடுத்து வச்சு பேசுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ண மாரி இருந்துச்சு. ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, இவங்கள டெவிலா நடிக்க சொன்னா என்னால டெவிலா இருக்க முடியல. என்னால அப்படி மாற முடியல. நான் ஒரு நல்ல மனசு அப்படின்ற மாரி ஓவர் ரியாக்ஷனா, ஓவர் ஆக்டிங் பண்ண மாரி பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே மோசமா பண்ணியிருப்பாங்க. இதுவே அப்படி ஏஞ்சலுக்கு போய் ஏஞ்சலா இருக்க சொன்னா, "ஐய்யய்யோ! இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க." அப்புறம் ரஞ்சித்த ஒரு மாரி பேசியிருப்பாரு. இப்படிலாம் போட்டுக்கிட்டு ஓவரா இந்த எப்படி சொல்றது? எல்லாம் அந்த கேம் அந்த டாஸ்க்கவே உடைச்சு விட்டதே நம்ம ஜாக்லினும், சௌந்தர்யாவும் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த கோவா கேங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ராணவுக்கு ஆப்போசிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறவங்க. ஆனா, ராணவ் எப்படி பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு எப்படி அவன் கிறுக்கனாட்டம் பண்றானா, இல்ல கிறுக்கனா என்னன்னே தெரியல. போய் அட்டாக் பண்றான். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, வேணும்னே கோவா கேங்க உடைச்சுக்கிட்டே வர்றான். இதான் உண்ம. இதுக்காண்டியே இவனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வேணும்னே போய் கோவா கேங்க தட்டி, தட்டி, தட்டி உடைச்சுக்கிட்டே இருக்கான். இவங்களும் உடையிற மாரி தான் இருக்கு. முக்கியமா நம்ம சௌந்தர்யா கணிச்சுட்டாங்க. ஜாக்லின் இப்படி பண்றா. என்ன வச்சு அவ கேம் ஆடுறா. இது நல்லா புரியுது அப்படின்ற மாரி நம்ம ரஞ்சிதனையும் சத்யாவட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்டான பிளேவ கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இனி இனி வரக்கூடிய வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா பண்ணணும். அதத்தான் நேத்து டிஸ்கஸும் பண்ணியிருப்பாங்க. நம்ம மஞ்சரி, முத்து, சாச்சனா. அப்ப கூட மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, "நீ பேசியே எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. நீயும் விளையாட்ட பாரு. ஆமா நான் இது பண்ணியே ஆகணும்." அப்புறம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, நம்ம அன்ஷிதாவோடதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நெறையா ஒரு மாரி கொலாப்ஸ் அடிச்சு வச்சிருக்காய்ங்க. முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில 10, 12 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு சாயந்தரம் நைட் வரைக்கும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, மதியம் 2:30க்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 5 மணிக்குள்ள முடிஞ்சிருது. அப்புறம் எல்லாம் ஜாலியா சுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த காதல் புறாக்கள். அதான் நம்ம விஷாலும், தரிசிகாவும் 200% நம்ம என்டர்டெயின்மென்ட் விஷால் அவங்க 2 பேரோட அலப்பற தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாரி மோசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இந்த வாரம் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணா தான் விஜய் சேதுபதி சார் பேர காப்பாத்திக்க முடியும். இல்லாட்டி அவ்வளோதான் சோழிய முடிச்சு விட்டுருவாய்ங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்பா மக பாசம்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதிய வச்சு கிண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு ஆவுனா மகளுக்கு சப்போர்ட்டா பேசிடுறாரு. அப்புறம் இவரு வாரம் இந்த ப்ரோமோல மட்டும் நல்லா காட்டிக்கிறாங்க. அப்புறம் இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணும் இருக்க மாட்டுது. வாரம் இந்த அருணுக்கு சப்போர்ட்டா உங்க பட்டன்ல டைமண்ட் நல்லா இருக்கு, கரிமண் நல்லா இருக்கு, கல்லு நல்லா இருக்குன்னு இப்படியே போயிடுறாரு. இந்த வாரம் இவரு கொஞ்சம் ஹைப்பா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் 2 வாரம் இருந்த மாரி இந்த வாரம் இருப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாரி ரோஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆக போறான்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் நம்ம கன்ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஜே ஆனந்தி கன்ஃபார்மா வெளிய போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 3 பேர் சத்யா, தர்ஷிகா, நம்ம சாச்சனா இவங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர்
அடுத்த ஒரு இதாக இருக்காங்க. என்னன்னு தெரியல, கண்டிப்பாக இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர். உங்களுக்கே தெரியும் யார் போவான்னு. அந்த அடுத்தது ஆனந்தி கண்டிப்பாக அடிச்சு துரத்தி விட்ருவாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் சத்யாட்டில் ஒரு கண்டனும் இல்லை. சத்யா சாச்சனா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், தாட்டிடுவாங்க. நம்ம தரிசிக்காவை வச்சு தான் ஆவாங்க. ஏன்னா லவ் கண்டென்ட் அவங்க வீட்டில் ஒன்று தானே இருக்குது. அதனால் அதை வச்சு ஓட்டுவாங்க ஃபேமிலி கண்டென்ட் வரனால. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம விஜய் சேதுபதி சார் ரோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். போட்டு சொதப்பாமல் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா கொண்டு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஏஞ்சல் டெவில் டாஸ்க்குன்னு சொல்லி 2 நாள் தான் நடத்தினாங்க. அதுக்கே போட்டுக்கிட்டு மண்டையை கடிச்சு கொதறி விட்டாங்க நம்மளைய. நம்ம விஜய் சேதுபதி சார் கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணார்னா கண்டிப்பாக நல்லா போகும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.